ஃபைன்பா. +2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்சி இல்லை பிடெக் அக்ரி படிக்கலான்னு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரி ரிலேட்டான காலேஜஸ் மற்றும் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து முற்றிலும் தவிர்த்துருங்க. பட் கவுன்சிலிங் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் அக்ரி தான் படிக்கணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 80 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 80க்கு மேலே இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்லேயே இருக்கும். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தா 70 to 80 பக்கம் இருக்கும். ஒரு காலேஜ் வந்து டிஃபர் ஆகும். நான் படித்தது ஒரு 70 to 80 இதுதான். நான் வந்து ஒரு பிடெக் அக்ரி முடித்தேன். நான் படிக்கும்போது வந்து பிஏ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் தூக்கிட்டு அப்புறம் தான் பிடெக் அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்தாங்க. இந்த நிறைய காலேஜஸில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து நிறைய ஃபில் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் போகாதீங்க. மெயினாக கவுன்சிலிங் மூலியமாக போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டாப் காலேஜஸ் லைக் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து படிப்படியாக எந்தெந்த காலேஜஸ் அக்ரியில் இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா காலேஜஸ் டீட்டெயில்ஸ் வேணுமோ, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணுமோ, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும்னா. டாடா பாய்.